ஒப்பந்தத்தில் வெற்றி பெற்ற ஈரான் முஜிதபா அவர்களை தொடர்பு கொள்வது கடினம். புயலை கிளப்பும் மசூத் பெசக்சியான். கும்சாரில் மூழ்கடிக்கப்பட்ட கப்பல். வெளியான இஸ்ரேலுடைய வீரரின் இறந்த புகைப்படம். சவுதி மீது வீசப்பட்ட பாலிஸ்டிக் மிசில்ஸ். நெத்தன்யாவை மண்ணை கவ வைத்த சையத். லெபனான் மீது வீசப்படும் தீக்குண்டுகள். டெய்சி கப்பலை வெடிக்க வைத்த ஹூத்திகள். பங்கம் செய்த பர்கர் கிங் பென். காசாவுக்குள் நுழையும் கார் படைகள். தலையிலிருந்து புழுக்கள் வரும் மைசா. காசா மக்களுடைய கண்ணீர் கதை உட்பட இன்டர்நேஷனல் லெவல்ல இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகள், அந்த செய்திகளை ஒட்டி வந்திருக்கக்கூடிய வீடியோக்கள், அதனுடைய உண்மைத்தன்மையும் அதனுடைய விளக்கங்களையும் தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்டர்நேஷனல் லெவலில் இன்னைக்கு பேசு பொருட்களை ஹைலைட்டாக இப்போ இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ஓமனிடம் ஈரான் போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம். கடந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், இந்த போரில் ஈரான் வெற்றி பெற்றுட்டாங்க. இந்த போரை ஜேர்னலிஸ்ட் எப்படி வர்ணிக்கிறாங்கன்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய தாக்குதல் பிப்ரவரி 28 அது ஒரு போர். அடுத்த கட்டமாக இந்த 14 நாள் போர், இது 2வது கட்ட போர். இந்த 3வது போருக்காக தயாராகிக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் இன்னைக்கு ஒரு ஒப்பந்தத்துக்கு நெருங்கி வந்துட்டாங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை வந்து அந்த ஒப்பந்தமும் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. அதே மாதிரி அந்த ஒப்பந்தத்துக்கு எதிரான செய்தி வருது. சரி, என்ன அந்த ஒப்பந்தம் சொல்லுது அப்படிங்கிறத பாருங்க. நம்ம பிச்சுமணிக்கு எப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இன்னைக்கு அந்த ஒப்பந்தத்தில் 4 அம்சம் சொல்லப்படுது. அதை நீங்கள் கவனிக்கணும். அந்த 4 அம்சத்தை நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப அமெரிக்கா என்ன சொல்லிட்டு வந்தான், USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு கப்பலை கொண்டு வந்தாங்க வளைகுடாக்கு. அது மட்டும் இல்லைங்க, USS ஆப்ரஹாம் லிங்கனை கொண்டு வந்தாங்க. இப்படி பெரிய பெரிய கப்பல்கள், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100 டன் எரிபொருள் தேவைப்படும். ஒரு கப்பலை ரன் பண்ணுறதுக்கு VLCC இப்படி மாதிரி பெரிய கப்பலை ரன் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு 100 டன் எரிபொருள், கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய் செலவாகும். இப்படி கப்பலை தூக்கிட்டு வந்து ஆட்சி மாற்றம் செய்ய போகிறோம், மக்கள் பாதிக்கிறாங்க, அங்கே வந்து நாங்கள் ஒரு புரட்சிகரமான திட்டத்தை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தோத்து போய் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. இந்த ஒப்பந்தத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. என்னன்னு சொன்னால், வடக்கு தெற்கு ரெண்டுமே முழுவதுமாக மூடுறதுக்கு ஈரானும் ஓமனும் ஒத்துக்கிட்டாங்க. அதாவது என்னன்னா, என்னுடைய தெற்கு பாதையை மூடிடுவேன், உன்னுடைய வடக்கு பாதையை மூடிடுவோம், அது இல்லாமல் செகண்டாக ஒரு நியூ வேவை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்ல ஓமனும் சரிங்க அப்படின்னு ஒத்துருக்குறாங்க. இது முதல் அம்சம். 4 போடப்பட்டிருக்கு, இதில் முதல் அம்சம். 2வது என்னன்னு சொன்னால், புதிய பாதையை யார் கட்டுப்படுத்துவாங்க? ரெண்டையுமே பேன் பண்ணிடுவோம். புதிய பாதை யார் கட்டுப்படுத்துவோம்னா நாங்கள் தான் கட்டுப்படுத்துவோம், யாரும் வர முடியாது, அமெரிக்காக்காரன் உள்ள நுழையவே முடியாது அப்படின்னு 2வது சொல்கிறாங்க. 3வது என்னன்னு சொன்னால், இந்த ஒப்பந்தம் வந்து அடுத்த கட்டத்துக்கு இந்த ஒப்பந்தம் முழுவதுமாக இந்த பகுதிகளை யார் கண்ட்ரோல் பண்ணுறது, எவ்வளோ வசூலிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பேசுறது அடுத்த கட்டமாக 2 முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த சிட்டிங்கில் 3வதாக நம்ம பேசுவோம் அப்படிங்கிறது ஒப்பந்தத்தில் உள்ள விஷயம். 3வதாக உட்காந்து பேசுவோங்கிறது ஒப்பந்தத்தில் உள்ள விஷயங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுன்னு கடற்படை முற்றுகை இதை முழுவதுமாக நீக்கணும். அந்த இடத்துல கப்பலாம் தூக்கிட்டு வந்தல, அதெல்லாம் எடுத்து வெளில ஓடு, நிற்காத, இந்த இடத்துல நிற்காத, வெளில போ, கிளம்பு, காற்று வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஈரான் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் ஓமன் வழியா அமெரிக்கா சரிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற நியூஸ் வருது. அதே மாதிரி எங்களுடைய எரிசக்தி, அதாவது எங்களுடைய பெட்ரோலிய வேதிப்பொருட்கள் எரிசக்தி, இதை நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதை நீ பேன் பண்ணியிருந்த அதை நீக்கணும் அமெரிக்கா. சரிங்க, சரி சாமி, சரி சாமி, ஓகே சாமி அப்படின்னு ஒத்துருக்குறாங்க. அது மாதிரி முடக்கப்பட்ட எங்களுடைய $1 ட்ரில்லியன் சொத்துக்களை விடுவிக்கணும். அப்படி விடுவிச்சுன்னு சொன்னால் ஹர்முஸ் ஜலசந்தியை முழுவதுமாக நான் திறப்போம். இப்போ 2 to 4 months ஃப்ரீயாக போய்க்கலாம். இது ஏற்கனவே உள்ள 14 ஒப்பந்தத்தில் இதுதாங்க இருந்துச்சு. 14 ஒப்பந்தத்துக்கு முன்னாடி போர் நிறுத்த ஒப்பந்தம் போடப்பட்டுச்சுல, அதில் 5வது சரத்தில் இதே தான் இருந்துச்சு. என்னென்னா, ஒரு 6 months யூஸ் பண்ணிக்கங்கப்பா, நாங்கள் வந்து யாருக்கு பார்த்து விடுறோமோ அவங்களுக்கு பார்த்து விடுவோம் அப்படின்னு தான் ஈரான் சொல்லியிருந்தாங்க. அப்போ அதே இதுதான் இங்கே இருக்குது. 2 to 4 months வந்து போய்க்கலாம் வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹர்முஸ் ஜலசந்தியை முழுவதுமாக திறந்து நாங்கள் சுங்க கட்டணம் இல்லாட்டியும் அந்த பராமரிப்பு சட்ட கட்டணம் அப்படின்னு வசூலிப்போம், அதுக்காக பேச்சுவார்த்தை நடத்தப்படும், அதை அமெரிக்கா அங்கீகரிக்கணும். இதுக்கும் சரிங்க,
அப்படின்னு அமெரிக்கா ஒத்துக்கிட்டானா? இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது நீங்களே சொல்லுங்க. கட்ட துறைக்கு கண்டம் சரியில்லை, கட்ட சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இன்னைக்கு நெத்தனியாவுடைய பேச்சை கேட்டு போய் சின்ன பின்னமா சிக்கி தவிக்கிறாங்க. இது நம்ம கூட சொல்லல, இன்னைக்கு ராய்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு செய்திங்க. ATACMS அப்படின்னு சொல்ற ஆர்மி டாக்டிக்கல் மிசைல் சிஸ்டமா, இது இன்னைக்கு ராய்டர்ஸ் இருக்காது. ஏற்கனவே செய்தி சொல்லியிருந்தோம், CNN சொன்னதை சொன்னோம், ஆக்சியாஸ் நியூஸ் சொன்னதை சொல்லியிருந்தோம். ராய்டர்ஸ் நியூஸ் எந்த அளவுக்கு முக்கியமானது தெரியும் உங்களுக்கு. அவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா, கிட்டத்தட்ட எல்லாமே அழிஞ்சு போச்சு, எதுவுமே கிடையாது, எல்லாமே அழிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. எதுவுமே இன்னைக்கு அமெரிக்காவில் பேட்ரியாட்டும் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் அடுத்த போருக்கு வருவதற்கான வாய்ப்பே கிடையாது, இது எல்லாமே கரைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நெத்தனியா போய் வசமா மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அதோட சேர்த்து ட்ரம்ப்பையும் கொண்டு போய் சிக்க வச்சிருக்கிறான். இந்த பிச்சுமணி இன்னைக்கு பேசியிருக்க வார்த்தை என்ன தெரியுங்களா? நான்லாம் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான்லாம் ஒரு மனிதநேய மிக்கவன். அடப்பாவி, வெனிசுலாலங்க இப்போ கொண்டு போய் குண்டை போட்டுட்டு 87 பேரை சாகடிச்சுட்டு வெக்கமே இல்லாமல் இன்னைக்கு பேசுகிறாங்க. வெனிசுலாவுடைய ஆயில் எங்களுக்கு கிடச்சிரும், செவ்ரான் அப்படின்னு எக்ஸியாஸ் அப்படின்னு 2 அமெரிக்க கம்பெனி அங்கே இருந்துச்சு. அவர் விளக்க மாத்திரை அடித்து வெளியில் அனுப்பிச்சு விட்டார். அந்த கம்பெனி வழியாக இன்றைக்கி ஃபியூல் ரெவன்யூ எடுக்க முடியல. அந்த ஃபியூல்லாம் அங்கே இன்னும் ஒர்க் அவுட் ஆகலை. அங்கே நிறைய பழுதடைஞ்சிருக்கு, வேலை பார்க்க வேண்டிய நிலை இருக்குது. இப்படியெல்லாம் இருக்குது. இருந்தாலும் அங்கேருந்து நாங்கள் ஆயிலை எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நெத்தனியா பேசியிருக்கான். இப்படி பொய்யை பேசிட்டு நான் மனிதத்தன்மையில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சந்தர்ப்பத்தில் தான் மனிதத்தன்மைன்னு சொல்கிறான்ல. லெபனானில் என்ன நடக்குது பாருங்க. லெபனானில் நேற்று நம்ம வீடியோவில் பேசியிருந்தோம், மன்சூரியா அப்படிங்கிற பகுதியில் ஹிஸ்புல்லாக்கள் வச்ச அந்த கன்னி வெடியில் சிக்கி இஸ்ரேலிய வீரர்கள் ஒரு ஆள்னு சொன்னோம். இன்றைக்கி வந்துருக்கூடிய தகவல் 2 பேர் இறந்துட்டாங்க. அவங்களுடைய ஃபோட்டோவை இன்றைக்கி அப்டேட் பண்ணிவிட்டு பல இடங்களில் மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வெறியாட்டத்தை ஆடி தீக்குறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறியாட்டம்னா சாதாரண வெறியாட்டம் இல்லை. இன்றைக்கி என்ன பண்ணுறான்னா, மேற்கு கரையில் குடியேற்றவாசிகள் எப்படி கொண்டு போய் உள்ளே வச்சுருக்கானோ அது மாதிரி லெபனானுக்குள்ளேயும் குடியேற்றவாசிகள்னு கொண்டு போய் வைக்கிறாங்க. மேற்கு கரை மாதிரி லெபனான் கிடையாதுரா. ஹிஸ்புல்லாக்கள் அங்கே ஆயுதம் வச்சுருக்காங்க. அங்கே லெபனானுடைய நாடாளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கிறாங்க, இராணுவத்துடைய ஒரு பகுதியாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறது தெரியாமையே ட்ரம்ப்புடைய நெத்தனியாவோட பேச்சுக்கு ட்ரம்ப் எப்படி போனானோ அது மாதிரி இந்த குடியேற்றவாசிகள் அங்கே போயிருக்காங்க. லெபனானில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீக்குண்டுகள் போடப்படுதான். தீக்குண்டுகள்ங்கிறது அந்த ஆக்சிஜன் பட்ட ஒன்று, அது ஒரு புகை மாதிரி இருக்குங்க, வெள்ளையாக இருக்கும். ஆக்சிஜன் பட்டம் பற்றி எரியும். அந்த குண்டுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் லெபனானுடைய பல பகுதிகளில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. போட்டுக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் அங்கேருந்து வரக்கூடிய வீடியோ, ஒரு பையன் ரொம்ப சர்வசாதாரணமாக வாடா பார்த்துக்கலாம், வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும். அது மாதிரி குவாட் காப்டர் மாதிரி தெரியுதுங்க. இஸ்ரேலுடைய குவாட் காப்டர் அப்படியே மேலே ஒரு மரத்துக்கு மேலே நிற்கிது. ரொம்ப சர்வசாதாரணமாக நின்று பார்க்குறான். வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அந்த வீடியோ இன்னைக்கு வைரலான வீடியோ. பல பேர் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி லெபனான் மக்களுடைய உறுதித்தன்மையை பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கபர் ஷுபாவில் இன்னைக்கு அந்த பகுதியிலும் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடக்குது. தாக்குதலுக்கு பதிலடியும் ஹிஸ்புல்லாக்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் அல்மனார் நியூஸ் சேனல் இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. பாருங்க, பதிலுக்கு இங்கே என்ன நடக்குது பாருங்க. சவுதிகள் நானா எப்படியாவது சண்டை போடணும். நீங்கள் ஒரு கட்டத்தில் நபிகளார் சொன்னாங்க, நீங்கள் இறை மறுப்புக்கு போயிடுவீங்க, இறைவனை நிராகரிச்சிருவீங்கன்னு பயப்படல. ஒரு கட்டத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னா ஆட்சி அதிகாரத்துக்காக சண்டை போட்டு உங்களுடைய கழுத்துக்களை வெட்டிக்குவீங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதை அப்படியே உறுதிப்படுத்துகிற மாதிரி இன்னைக்கு ஏமனில் இந்த ஹூத்திகளுக்கும் சவுதிகளுக்கும் சண்டை. சிம்பிளான விஷயங்க. ஹூத்திகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு உரிமை இருக்கடா, அந்த ஃப்ளைட்டை இறக்க விட்டா என்ன, ஃப்ளைட் இறக்க முடியாது, அப்போ கப்பலே விட முடியாது, அப்போ கப்பலை நாங்கள் பாப்பியல் மந்தீப் ஜலசந்தியில் விட மாட்டோம் சொல்லி 6 கப்பல்களை ரூட்டு மாறி இன்னைக்கு வேறு வழியில் சவுதியுடைய கப்பல்கள் போயிருக்கு. அவங்க போன வழி பார்த்தீங்கன்னா கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இதே மாதிரி ஹர்முஸ் மாதிரி பாப்பியல் மந்தீப் ஜலசந்தி மாதிரி இருக்கக்கூடியதாங்க. அது அந்த பகுதியில் போனால் 6 கப்பல் போயிருக்கு. இந்த 6 கப்பல் சவுதி அடையிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னா, பாப்பியல் மந்தீப் ஜலசந்தி வழியாக போனால் 18 நாள், இந்த சைடு போனால் 40 நாள். ஃபியூல் சார்ஜ் எவ்வளோ தெரியுங்களா? 35 கோடி ரூபா ஒரு கப்பலுக்கு. 6 கப்பலுக்கு எவ்வளோ ஆகுன்னு பாருங்க. இவ்வளோ பெரிய எக்ஸ்பென்ஸ் கொடுத்தனாலும் பரவாயில்ல, நான் தான் சில ஆட்சிவேன் அப்படின்னு சவுதி நிற்கிறான். பதிலுக்கு பார்த்தீங்கன்னா ஹூத்திகள் அவங்களும் ஏதாவது ஒப்பந்தத்தை போட்டு நெருங்காமல் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு
பல கப்பல்கள், அதாவது சவுதியினுடைய டெய்சி அப்படிங்கிற ஒரு கப்பலையும், லயாலா அப்படிங்கிற ஒரு கப்பலையும், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் வாஃபா அப்படிங்கிற கப்பலையும் தொடர்ந்து ஹூத்திகள் அட்டாக் பண்ணிக்கிட்டே என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு உரிமை நீங்க கொடுக்கப்படாத வரைக்கும் உங்களுக்கான உரிமை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. மத்திய கிழக்கில் குறிப்பா சவுதி ஹூத்திகளுக்குள்ள இந்த பிரச்சனையுமே அந்த பிராந்தியத்தில் மிக பரபரப்பா போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை இருக்குங்க. இந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த நெத்தன்யாஹூ இவ்வளோ பெரிய சண்டை இழுத்து வச்சுட்டு என்ன வேலையை செய்யறான்னு பார்த்தீங்கன்னா, அவன் வச்சிருக்கக்கூடிய குடியேற்றவாசிகள் என்ற பெயரில் கூடிய தீவிரவாதிகள் சமீபத்தில் செஞ்சதை மட்டும் நான் சொல்றேன். பூனைக்குட்டி, இந்த வீடியோ பாருங்க. பூனையை, அந்த பலஸ்தீனவாசிகள் வளர்க்குற பூனை மேல் கூட வெறிங்க, பூனையை போய் அடிக்கிறாங்க. ஒரு செத்த ஆடை குக்கியை போட்டு அவங்களுடைய வீடுகள் இவங்க உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க தடுப்பு சோறு போட்டிருப்பாங்க, அது வழியாக தொங்க விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆடை வண்டிக்கு பின்னாடி கட்டிக்கிட்டு காசாவாசிகளுடைய ஆடை, அந்த பாலஸ்தீனவாசிகளுடைய ஆடை இழுத்துக்கிட்டே போகிறாங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், காசாவாசியினுடைய அந்த பாலஸ்தீனவாசியினுடைய நாய், அவங்க வச்சிருந்த நாய் காரணமாக அந்த நாயை மண்டையை உடைச்சி அதை ரத்தம் சொட்ட சொட்ட வேணுக்குன்னு விட்டுட்டு போனாங்க. இன்னைக்கு பல பகுதிகள், மேற்கு கரையினுடைய பல பகுதிகளில், கலந்தியா உட்பட பல பகுதிகளில் நிறைய அட்டூழியங்களை தொடர்ந்து இந்த குடியேற்றவாசிகள்ங்கிற பெயரில் இருக்கக்கூடியவங்க நிறைய அக்கிரமங்களை செஞ்சுட்டு வர்றாங்க. அவங்களுக்கு ஆதரவா ஐடிஎஃப் சோல்ஜர்ஸும் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், கிரேட்டா துன்பர்க் அவங்க மிகப்பெரிய கப்பல் வழியா நாங்க போய் பல நாடுகள்ல இருந்து ஜேர்னலிஸ்ட்ல சமூக ஆர்வலை திரட்டிக்கிட்டு காசாவாசிகளுக்கு உதவி பண்ண போனாங்களா இல்லையா? அது மாதிரி மேற்கு கரையில் நடக்கக்கூடிய அநியாயங்களை கண்டிச்சு கார் வழியா நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கார் குழுவை, ஒரு குரூப்பே கிளம்பி இன்னைக்கு துருக்கி வழியா உள்ள வர்றதுக்கான வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, மேற்கு கரையில் நடக்கிற மாதிரியே காசாவிலையும் பல பேரை இன்னைக்கு இஸ்ரேல் கொண்டுகிட்டு இருக்கான். காரணம் என்னன்னா, ஹமாஸ் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருதுங்க. என்னன்னா, நாங்க ஆயுதங்கள்லாம் கீழே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி. இது எந்த அளவுக்கு உறுதியா இருக்கும் நம்மளால சொல்ல முடியாது. அப்படி சொன்ன உடனே இந்த ஒப்பந்தம் ஏற்பட போகுது, பலஸ்தீன நாடு தனி அங்கீகாரம் கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே பல இடங்கள்ல தன்னுடைய வெறியாட்டத்தை ஆடி தீர்த்துக்கிட்டு இருக்கான். அங்க போய் இயால் ஜாமீர்னு சொல்ற இஸ்ரேலுடைய கர்னல் என்ன பண்றான்னு சொன்னா, அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும், எங்க என்ன பண்ணணும்னு சொல்லி அங்க மக்களுக்கு உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற செய்தி தான் வருது. இதுக்கிடையில் நீங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலியர்கள் வெளியில போய் அவங்க படக்கூடிய அவமானம், அதாவது இஸ்ரேல் நாடு இந்த நெத்தன்யாஹூ அவனுடைய ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய அந்த வெறி பிடித்தவர்கள் செய்கிற தவறுனால அப்பாவிகள் இல்லை அதே கருத்துடையவர்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் ஒரு சம்பவம் நடக்குது. இந்த வீடியோ பார்த்தா தெரியும். ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு, ஒரு டூரிஸ்ட் தான், இஸ்ரேல்காரன் போயிருக்கான். எந்திரிச்சு போய், நீ தானடா இஸ்ரேல்காரன், ஏன்டா ஏன்டா அப்படி குழந்தைகள்லாம் கொள்றீங்க, ஏன்டா உள்ள அசிங்கமாக தெரில அவன் சொல்கிறான். ஹமாஸ் செஞ்சிச்சு, ஹமாஸ் செய்யறதுக்கு முன்னாடி நீ என்ன செஞ்ச, அதனால தான் அவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆஸ்திரேலியா ஒரு சம்பவம் நடக்குது. இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்தில் அவருடைய ஃபாரின் மினிஸ்டர் ரொம்ப சர்வசாதாரணமாக பாட்டில் ஏதோ சாராயமாக தான் தெரியுது குடிச்சிக்கிட்டு இருக்கான். குடிச்சிட்டு இருக்க ஒருத்தர் பக்கத்தில் வர்றாரு. வந்தவொடனே ஏதோ சிரிச்சு பேசுவாருன்னு நினச்சிருப்பான் போல. அவன் கேட்டான், நீங்களா சைல்டு கில்லர் தானே, 20,000 குழந்தைகளை கொண்டுட்டு எப்படிப்பா இப்படிலாம் இருக்கிறீங்க, அவனுக்கு போய் இஸ்ரேலுக்கு போய் உதவிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கக்கூடிய வீடியோ, இதுவும் வைரல் வீடியோ. அது மட்டும் இல்லாமல் கிங் பர்கர் பென் அப்படின்னு ஒரு பர்கருடைய ஷாப்புக்கு ஒருத்தன் வர்றான், இஸ்ரேல்காரன். ஏதோ சும்மா இருக்க மாட்டான் போல, ஏதோ வாயை சும்மா இருந்திருக்க மாட்டான் போல, ஏதோ ஒன்று சொல்ல. அந்த பெண்மணி என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி வெர்ஜீனியாவை, அமெரிக்கா நம்ம சம்பவம் நடக்குது, வெர்ஜீனியாவை சேர்ந்தவன் அவன். நான் இஸ்ரேலுங்கிறான், வெர்ஜீனியா இருக்கான், அமெரிக்காவை சேர்ந்தவன், இஸ்ரேலுடைய அவனுடைய பூர்வீகம் இஸ்ரேல். அங்கே என்ன பண்ணுறான், அந்த பெண்ணிட்ட சிலுமிச வேலைகள்லாம் ஈடுபட்டு அவங்கள கோவப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை பேசுகிறான். அந்த பெண்மணி ஃப்ரீ பாலஸ்தீன் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த பெண்மணிக்கு எதிராக இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அந்த நிறுவனம் அவங்கள தூக்கிடுது. அந்த பெண்மணி இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டு நாங்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது சொல்லி அந்த செய்தி அவங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுவுமே இன்டர்நேஷ்னல் லெவலில் மிக ஒரு பேசு பொருட்களை ஒன்றா இருக்கக்கூடிய விஷயங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்திருக்குங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால், நெத்தன்யாஹூ மண்ணை கவ்வ வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம். அதாவது பார்த்தீங்கன்னா, அப்துல் எல் சையத் அப்படின்னு சொல்கிற ஒருத்தவர் அமெரிக்காவுடைய செனட்டராக வர போகிறாரு. செனட்டருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை மட்டும் நம்ம சுருக்கமாக சொல்கிறோம். என்னென்னா, அமெரிக்காவில் 50 மாநிலங்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மாநிலத்துக்கு 2 செனட்டர் மேனைக்கு 100 செனட்டர் இருப்பாங்க. இந்த 100 செனட்டர்களுக்கு என்னென்ன முக்கியத்துவம்னா, இவங்க நாட்டினுடைய நீதிபதிகளை தேர்ந்தெடுப்பாங்க, ஜனாதிபதி மேலே குற்றச்சாட்டு வந்தால் விசாரணை செய்வாங்க, வெளிநாட்டு கொள்கையில் தலையிட்டு தங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க, வெளிநாட்டில் ஏதாவது பணத்தை அமெரிக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இஸ்ரேலுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, செனட்டர்களை தடுத்து அதை நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒரு உயரிய பதவியில்
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்துல் எல் சையத் வர இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி தான் வருது. இதில் என்னன்னா, நெத்தனியா ஒரு ஆள் ஆதரிக்கிறான், ஹோ ஸ்டீவான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆள் ஆதரித்து இவருக்கு ஆப்பனண்ட்டாக அவர் தேர்தலில் நிற்கிறார். நின்றா இவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை இஸ்ரேலுடைய ஏஐபிஏசி வழங்கி எப்படியாவது இவரை இந்த ஸ்டீவன்ஸை ஜெயிக்க வைக்கணும்னு முயற்சி செய்கிறாங்க. எதுவுமே முடியலை. மக்களுடைய ஆதரவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்துல் எல் சையத் வந்து இன்னைக்கு செனட்டராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, மேக்சிமம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசப்படுது. அப்படி வந்தால் இஸ்ரேலுக்கு எப்படி ஜஹ்ரான் மம்தானி மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிறாரோ அது மாதிரி எல் சையதும் இருப்பார் அப்படின்னு ஒரு பேசு பொருள் வந்திருக்கு. அமெரிக்காவில் மிகப்பெரிய மாற்றங்களை ஒன்றாவும் இதை பார்க்குறாங்க. வீடியோக்களுடைய கடைசி பகுதியில் காசா மக்களுடைய கண்ணீர் கதைமை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றோம். இன்றைக்கி மைசா அப்படிங்கிற ஒரு பெண்மணி சொல்லியிருக்கக்கூடிய தகவலுங்க, ராய்ட்டர்ஸ் செய்தி முகமே இதை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இந்த வீடியோ அவங்க காட்டுறாங்க. காட்டும்போதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த பக்கம் கண்ணு தரல, இன்னொரு பக்கம் கட்டு போட்டிருக்கு. அந்த வீடியோ காட்ட முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. அழுகுது அந்த குழந்தை. ஃபஸ்ட்டு அதிலேருந்து ராய்ட்டர்ஸ் செய்தியை கொண்டு போகிறாங்க. அழுகும்போது அந்த குழந்தை சொல்லுது, நான் செத்துறேன், நான் சாகணுங்கிறாங்க. பக்கத்தில் அவங்க அம்மா ஆறுதல் படுத்துகிறாங்க, அப்படி சொல்லாதம்மா, அப்படி சொல்லாதம்மான்னு. என்ன சம்பவம்னா, அழகான ஒரு குடும்பம். நாங்கள் கான்யூனிஸில் இருந்தோம். எங்கள் வீடு மேலே பேலஸ்டிக் மிசில்ஸ் 2 மிசில் போடப்பட்டோன்னே குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் இறந்து போனாங்க, எங்களுடைய உறவினர்கள். நாங்களும் பாதிக்கப்பட்டோம். மைசா சொல்கிறாங்க, 14 வயசு, என்னுடைய கண்ணை இழந்துட்டேன், என்னுடைய முகத்தோற்றம் மாறிடுச்சு. இறைவன் கொடுத்த அந்த அழகான தோற்றம் கூட எனக்கு மாறக்கூடிய ஒரு நிலையை இஸ்ரேல் செஞ்சுட்டான். நான் வாழவே எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டே மைசா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய தங்கச்சி யாரா, அந்த தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 வயசு. இந்த குண்டு போட்டதில் 2 பார்வையும் என்னுடைய தங்கச்சி இழந்துட்டா. அப்படியே அந்த வீடியோ ராய்ட்டர்ஸ் தொடர்ந்து காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் திருப்பினா முகம்மது, அந்த பையனுக்கு 11 வயசு, மைசாவுடைய தம்பி, பிறவிலே காது கேட்காத ஒரு பையன். குண்டு போட்டதில் இன்றைக்கி அந்த பையனுக்கு காயம் ஏற்பட்டு அந்த பையனும் கண்ணினுடைய வலது கண்ணோ அல்லது இடது கண்ணோ ஒரு பார்வை இழந்துட்டான். குடும்பத்தில் சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எங்களுக்கு பாதிப்பு. இஸ்ரேல் குண்டு போட்ட அன்னைக்கு துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. அதனுடைய சிதறல்கள், அந்த குண்டு சிதறல்ங்கிறாங்க, அது என்னன்னே தெரியல நம்மளுக்கு உண்மையிலேயே. அந்த சிதறல்கள் எங்களுடைய நெஞ்சு, மார்பு, மண்டையில் எல்லா பகுதியிலும் இருக்குது. ஒரு தாயார் சொல்கிறாங்க, நான் என் குழந்தைகளுடைய மண்டையை செக் பண்ணேன். ஓலா அவங்க தாயோடைய பேர். செக் பண்ணிவிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், நாசர் ஹாஸ்பிட்டலு, கான்யூனிஸ்டக்கூடிய ஹாஸ்பிட்டலு. அங்கே போனால் அங்கே இருக்கக்கூடிய மக்ரம் அப்படின்னு சொல்கிற அங்கே இருக்கக்கூடிய நர்ஸு சொல்கிறாங்க, இந்த மாதிரி தான் கூட்டிகிட்டு வந்தால் அந்த புள்ளைகள் நான் செக் பண்ணால் அந்த மண்டையில் இருந்து இந்த அடிபட்ட இடத்துல அழுகி அதுலேருந்து புழு வருது. நான் இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குன்னு அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. இவங்களுக்கெல்லாம் காசாவில் உரிய சிகிச்சை கிடையாதுன்னா சிகிச்சை வழங்கக்கூடிய அளவுக்கு புத்தி கூர்மை உள்ள மக்கள் தான் அவங்க. ஆனால் இஸ்ரேல் தடுக்கிறான். போதிய பொருட்கள் கிடையாது, இங்கே டெக்னாலஜி கிடையாது, வெளியில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதை இஸ்ரேல் தடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. புழுக்கெல்லாம் இந்த குழந்தையுடைய மண்டையிலேருந்து வருது. உலகம் இதை அறியாமல் இருக்குது, உலகம் இதை பேசாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே பேசப்படுவதற்கு மிக தகுதியான மக்கள் இந்த மக்களுடைய வரலாறுகள்லாம் தமிழ் சமூகம் அறிய ரொம்பவே கடமைப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். அதனால் மறந்துடாமல் இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.